இதய நோயின் அறிகுறி எதுவும் நம் கையில் இல்லை. இதய நோயே, உன்னையே உளியால் செதுக்கிக் கொண்டிருக்கிறாய். எண்ணத்தின் பயத்தினை விரட்டிக் கொண்டே இருக்கிறாய். அது உன்னை துரத்திக் கொண்டே இருக்கிறது. அது உன்னை துரத்தாமல் மனதை அடக்கி பழகிக்கொண்டே இரு. உன்னால் முடியுமென உறுதியாய் மூச்சு பயிற்சியை செய்து கொண்டே இரு. இதய வழி வந்தவனுக்கு சிறு சிறு துரும்பும் பெரிய கோடாரியைப் போல் வெட்டிக்கொண்டே இருக்கும். இனியும் புதுமையான வாழ்க்கையை வாழ முடியாது என்று, இனியும் புதுமையான வாழ்க்கையை வாழ முடியாது என்று. காரணம், இதய மருத்துவனின் இன்ப கிளர்ச்சியே இதய நோய். இதயத்தை பிரித்து மேய ஆய்ந்து படித்து விட்டான் அவன். என்ன செய்வது? பகவான் அவனுக்கு நான் செய்த பாவச் சுமையால் என்னை பரிசாக தந்து விட்டார். இந்த சோதனையில் எனக்கு மரணமே வந்து விடலாம். கவலையில் உறைந்து விடாத மனமே, இது மருத்துவனுக்கு கவலையா என்ன? இல்லை இல்லை. இந்நிலை கண்ட பலர் கொட்டும் போது மருத்துவனுக்கும் மரணமடைந்தவர் குடும்பத்திற்கும் மனத்துயரம் மிகும் மிகும். அவ்வளவுதான். மரணம் வருகிறது என்று மனம் உறுதியிடும் போது முகத்தில் புன்னகை பூக்குமா என்ன? இல்லை இல்லை. மரணமே நமக்கு இல்லை என்று நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். என்ன செய்வது? என் இதயத்தில் பகவான் ராமன் குடிபுகுந்து விட்டான். ராமனின் வாழ்க்கையே ஒரு இன்னலான வாழ்க்கை. இதனால்தான் எனக்கு இதய நோயோ? அவன் அருளாலே அவன்தான் வணங்கி விட்டேன். எதுவும் என் கையில் இல்லை, எல்லாம் அவன் செயலே. என் இதய நோய் குணமாக ஸ்ரீ ராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகசரநாமதத்தல்யம் ராம ராம வரானனே. ஓம் நமோ பகவதே மகா சுதர்சன வாசுதேவாய தன்வந்தரே அமிர்தகலஸ்த ஹஸ்தாய சர்வபய விநாசாய சர்வரோக நிவாரணாய திரளோக்க பதையே திரளோக்க நிலையே ஸ்ரீ மகாவிஷ்ணு சர்வரூப ஸ்ரீ தன்வந்தரி ஔஸ்த சக்கர நாராயண இருதாலயாய நமகா. என் இதய நோய் பரிசுத்தமாக குணமாகி நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பெற்று நீடூடி வாழ வசி 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 ஓம் சுவாகா.